குழந்தைகளே, இன்று நாம் சிறிய தேனி பற்றி பேசப் போகிறோம். அந்த தேனி மலர்களுக்கு இடையில் பறந்து கொண்டிருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு என்று ஒலியை கேட்கிறோம் அல்லவா? அதுதான் தேனி கத்துவது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் தேனி கத்தவில்லை. அதன் சிறிய சிறகுகள் மிக வேகமாக அசையும் போது காற்றை தள்ளி ஒரு இசை போல ஒலி உருவாகிறது. அந்த ஒலிதான் நாம் என்று கேட்கும் சத்தம். தேனியின் சிறகுகள் ஒரு வினாடியில் நூற்றுக்கணக்கான முறை அசைகிறது. அதனால்தான் அந்த ஓசை நமக்கு தெளிவாக கேட்கிறது. இப்போ பாருங்கள், அந்த தேனி மலரிலிருந்து மலருக்கு பறக்கிறது. அது மலர்களின் உள்ளே இருக்கும் இனிமையான தேனை சுவைத்து தனது கூடில் சேர்க்கிறது. அப்படியே மலர்களுக்கு தூளியை சேர்த்து புதிய விதைகள், புதிய மலர்கள் உருவாக உதவுகிறது. அப்படியென்றால் அந்த ஓசை நமக்கு பயமுறுத்தும் ஒன்று அல்ல. அது தேனீ வேலை செய்கிறது என்று சொல்வது போல ஒரு இனிய இசை. அடுத்த முறை நீங்கள் தேனீ ஒலி கேட்டால் பயப்பட வேண்டாம். அந்த சத்தம் இயற்கையின் சிறிய இசைக்கருவி போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படிதான் குழந்தைகளே, தேனீ ஏன் கத்துகிறது என்று தெரிந்து கொண்டோம். உண்மையில் அது கத்துவது அல்ல, தனது சிறகுகளால் இசை பாடுவதுதான்.